என்னப்பா எல்லாம் குளிச்சுட்டு வரதுக்குள்ள எல்லாமே வெட்டி வச்சிட்டிங்களா அடிக்குது? எல்லாம் ரெடியே வச்சிட்டேன். சாப்பிட்டு கிளம்பணும்ல. சொல்லுங்க, உறவுகளுக்கு என்ன இன்னைக்கு சமைக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லிருங்க. காளி புலவர் குழம்பு. உறவுகளே, காளி புலவர் குழம்பு ஏதோ என்னால தெரிஞ்ச அளவுக்கு வைக்கிறேன், பாருங்க எப்படின்னு. ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் வேக வச்சிடணுமாப்பா? என்னப்பா புழுங்களாக இருக்கும்? காலிஃப்ளவருக்குள்ள புழுங்களாக இருக்கும். ஆமாம், சாப்பிடிக்கணும்ல. அப்போ அதை வேக வச்சு சாப்பிட்டா ஒரு பிரச்சனை இல்லையாப்பா? வேக வச்சு சாப்பிட்டா வேக வச்சு தான் சாப்பிடணும். பாயில் பண்ணும்போது நம்ம வேக வைக்கும் போதே எல்லாமே அந்த இதெல்லாம் கிருமிலாம் போயிடும். காலிஃப்ளவர், பச்சை மிளகா அப்பா வாங்கிட்டு வந்துட்டாரு. காலையில் தான் போய் வாங்கினாருங்க. ஒரே நிமிஷம் இடத்த பாருங்க, சுற்றி எந்த கடையுமே இல்லை. 3 சொன்னீங்க தானே? எத்தனை? 3 கிலோமீட்டர் தானே? எந்த கடையுமே இல்லை. 3 கிலோமீட்டருக்கு எந்த கடையுமே இல்லைங்களாங்க. நடந்து போயிருக்காரு. சொல்லியிருந்தாருன்னா வச்சுங்களேன், நான் போகவே விட்டுருக்க மாட்டேன். அவர் பாட்டு அப்படியே நடந்து போயிட்டாரு. வரும்போது ஆட்டோக்கு 100 ரூபா கேட்பானே 200 ரூபா கேட்பானேன்னு முடிச்சிட்டு இருந்தாரு. நீ அதெல்லாம் காசுக்கு அவன் எவ்வளோ கேட்டாலும் பரவாயில்ல, முதல்ல நீ ஆட்டோக்கு காசை கொடுத்துட்டு கிளம்பி வா அப்படின்னு. உறவுகளை உங்களுக்கு யாராருக்கெல்லாம் காலிஃப்ளவர் பிடிக்கும்? எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் தான். எனக்கு எது கொடுத்தாலுமே பிடிக்கும் தான், சாப்பிட்ற ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ உங்களுக்கு காலிஃப்ளவர் பிடிக்கும்ல? கறி எடுத்து சாப்பிட்றத காலிஃப்ளவர் தான் அது சத்து அதிகம். சத்து அதிகமா? கறிக்கு ஈக்குவல், ஆட்டுக்கறிக்கு ஈக்குவல் காலிஃப்ளவர். வாரத்தில் 2 டைம் 3 டைம் சாப்பிட்டோம்னா கறி மேலே ஆசை வராது. கறி இன்னைக்கு வைக்கிற விலைக்கு கறி மேலே ஆசை வராது. இல்லப்பா, இது வந்து ஃப்ளவர் டைப்புப்பா, உங்களுக்கு புரியுதுங்களா? இது வந்து மீட்டோடைய இதுக்கு இதுல வராது, புரோட்டீன்லாம் வராது, சரிங்களா? ஆனா காலிஃப்ளவர் நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ரென்த் தான். இதுல வைட்டமின் டி இருக்குப்பா. எப்பா வைட்டமின் டி இருக்குப்பா அதுல. வீடியோல சயின்ஸ் படிச்செல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்கப்பா. சப்போஸ் வந்து பார்க்க நீங்க வைட்டமின் டி இதுல வைட்டமின் டி ஆகுங்க. அப்பா சொல்றது உண்மை என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம காலேஜ் படிச்சு நமக்குலாம் ஒரு அறிவு இல்லைங்க. அவர் சொல்றாரு, தெரியல எனக்கு. யார வேணாலும் அம்மாவை கூட கேட்டு பாரு, நீ என்ன சொல்லணும் பாரு. காலிஃப்ளவர் வந்து ரொம்ப நல்லது. வாரத்துல 3 டைம் சாப்பிட்டா என்ன காலிஃப்ளவர் ரேட் அதிகம். இந்த காலிஃப்ளவர் எவ்வளவு தெரியுமா? எவ்வளோ? 60 ரூபா. இந்த ஒரு காலிஃப்ளவர் மட்டும் உறுப்பு 60 ரூபாயா? கறி எடுக்கலான்னு போன கறிக்கே ஒன்று 100 கிராம் சில்லி ரேட்டு 60 ரூபா. நல்லா பாயில் ஆகுதுங்க, நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா இது வந்து கொதிச்சுதுனா தான்
அதனோட எசன்ஸ் எல்லாம் என்ன சொல்றது, அந்த கிருமி எல்லாம் சாகும். இந்த மஞ்சத்தூள் போட்டிருக்காரு. எப்ப மஞ்சத்தூள் போட்டீங்களா? இப்ப அதை காட்டினீங்களா வீடியோல? மஞ்சத்தூள் போடணும், நீங்க பாருங்க, சரி கவனிக்கல. மஞ்சத்தூள் போட்டு நான் கவனிக்கலப்பா, இல்ல வீடியோல காட்டிங்களா? நான் போன அப்படியே தான் வச்சுட்டு இருக்கேன். இல்ல அது அவங்களுக்கே தெரியும், வீடியோ பார்த்தா அவங்களுக்கே தெரியும். ஏன்னா மஞ்சத்தூள் இல்லப்பா, ஏன்னா என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க தெளிவா சமைச்சு, நீங்க சமைக்கிறத தெளிவா கேக்குறாங்க. மஞ்சத்தூள் போடணும், போட்டு இந்த மாதிரி இது பண்ணா அது அதாவது என்ன சொல்றேன்னா, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கமெண்ட் பண்ற நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் சாரி எங்களுடைய உறவுகள் எல்லாம் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து அப்படியே வந்து உங்களுடைய கமெண்ட்லாம் அப்படியே பின் பண்ணி விடுறேங்க. நீங்க வண்டி ஓட்டுறது, தூங்குறது, சமைக்கிறது, சாப்பிட்றது, வேஸ்ட் தூக்கி தார்பாய் மடிச்சு கட்டுறது, இந்த அவுக்கிறது, இந்த எல்லாம் சொல்றது அதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப டயர்ட் ஆயிடுறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த டைமிங்குள்ளேயே எடிட் பண்ணி போடுறேன்னா அந்த ஒரு இது இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. வேற ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அப்பாக்கே தெரியாமல் சில வீடியோஸ்லாம் எடுத்து அப்பப்போ ஷார்ட்ஸ் போட்டுவிட்டு எடிட் பண்ணிட்டு தான் அப்பாவுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் தான் அப்பா பார்க்குறாரு. சிலது அவருக்கு தெரிஞ்சு பண்ணுவேன், சிலது வந்து தெரியாத பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் ரியாலிட்டி தாங்க பிடிக்கும். அதையும் கொஞ்சம் எல்லாருமே பாருங்க, பார்த்து அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பங்க்ல எல்லா இடத்துக்கும் போறீங்களப்பா, அவங்க கிட்டலாம் சொல்லுப்பா, நம்மளுடைய விழுந்துருச்சுங்களா, அப்ப அதை தண்ணி ஊற்றி அப்படியே கழுவி போட்டுருங்க. ஏன் சுடு தண்ணி தானே? ஏன் உள்ள மண்ணுல உழுவுல, வண்டியில தான் விழுந்துச்சு. அது இல்ல மண்ணால ஆடு மீதம் போறோம்ல, அதோட மண்ணாகும்ல. ஏதாவது சுடு தண்ணியில் போட்டு தான் கழுவுறாரு. மறுபடியும் இன்னொரு ஆள் அலசுவாரு, அதனால வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம எதுல நீட்டா இருக்கமோ இல்லையா, சமையல்ல நீட்டா இருக்குமோ உறவுகளே. அதே மாதிரி டிரைவர் லைஃப்னு பார்த்தீங்கன்னா சாதாரணம்லாம் கிடையாதுங்க. ஆக்சுவலி நினச்சிக்கிறாங்க கியர் போட்டுட்டா வண்டி போயிடும் அப்படின்னு. சில காருக்காரங்களாகட்டும், பைக்காரங்களாகட்டும், இப்போ நம்மளும் கார் இருக்குது, நம்மக்கிட்டே கார் இருக்குதா, நம்மளும் கார் ஓட்டுறதாங்க. இன்னும் அதே மாதிரி வந்து பைக் வச்சுருக்கிறோம் தான், பைக் ஓட்டுறோம் தான் இல்லைன்னு சொல்ல. எல்லாத்துக்கிட்டையுமே இன்றைக்கி பேசிக்காக அத்தியாவசிய தேவையாக அது இருக்குது. அதுவும் இல்லாதவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அதுவும் இல்லாத இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுற பேர் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குதுங்கிற பேரில் வந்து அதான் ஏதாவது சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த கியர் போட்டுட்டா கிளச்சை விட்டுட்டா எக்ஸ்ட்ரா மிச்சிட்டா வண்டி போயிருங்கிற மாதிரி ஓட்டுறாங்க சில பேர். இருங்க, அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். அப்போ என்ன ஊற்றுறீங்களாப்பா? என்ன என்ன சொல்கிறாங்கன்னா எப்பவும் போல தான் கடுகு, கறிவேப்பிலை இந்த மாதிரி தான் போடுவார். கரெக்டுங்களாப்பா? கடுகு ஒரு பேசிக்கான விஷயங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, கறிவேப்பிலை போடுறது, வெங்காயம் போடுறதுங்கிறது பேசிக்கான விஷயம். நம்ம குழம்புகளுக்கு தகுந்த மாதிரி மசாலாக்களை ஆட் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையை. என்ன வயசு இல்லாமல் வந்துடுமா? பச்சை மிளகா போடாவே வெடிக்கதான் செய்யும். அது நானே தண்ணி வெடிக்கிறது. இப்படி பார்த்துட்டே நான் சொல்கிறீங்க. அந்த மாதிரி இந்த கார்காரங்க, பைக்காரங்களாம் வந்து போகிறது இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அநாகரிகமாக இருக்குதுங்க. ரொம்ப அநாகரிகமாக இருக்குது ஏங்க. இப்போ சின்ன வண்டி ஓட்டுறவங்க அதுக்கு தகுந்த ஸ்பேஸ் இருக்கும் போது ஓகே. பெரிய வண்டி ஓட்டுறவங்களுக்கு அதுக்கு தகுந்த ஸ்பேஸ் இல்லாத போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் அதை ஓட்டிகிட்டு வருவோம். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து சல்லுன்னு பூந்து போகும்போது
இன்னொரு விஷயம் என்னன்னா, லாரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோடு வண்டியில் இது ஓட்டுநருங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நமக்கு வந்து அவன் டக்குன்னு பைக்காரன் குறுக்க வரானா நாங்கள் தான் பிரேக் அடிக்கணும், வேற வழி இல்லை. அவன் பாட்டுக்கு வந்து அவன் ஒரு சென்ஸே இல்லாமல் உள்ள லவுக்குன்னு பூதுவான். அப்போ நம்ம பிரேக் அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவன் எங்களுக்கு வந்து கீர் குறைஞ்சிருது, கீர் டவுன் ஆயிடுது. இப்போ எல்லா ஓனர்ஸும் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் எதிர்பார்ப்பாங்க. அப்போ அந்த டைமில் வந்து மைலேஜ் ட்ராபேக் கொடுக்கும். அந்த ஒரு இடத்துல கீர் குறையிறது எங்களுக்கு ஒரு 4-5 மேடு ஆகும் வண்டி பிக்கப் ஆகிறதுக்கு. டக்குன்னு ஒரு பெரிய பள்ளம் வந்துட்டு வண்டி பிக்கப் பண்ணிடலாம். இல்லாட்டி வந்து ஒரு எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிரும் வண்டி பிக்கப் எடுக்க. புது வண்டியாக இருந்தாலும் பழைய வண்டியாக இருந்தாலும் வெயிட் வச்சு நம்ம ஓட்டுறோம் இல்லைங்க, அதெல்லாம் வந்து யோசிக்கவே மாட்டாங்க. அப்புறம் போகிற வரவங்க பொண்ணுங்களாகட்டும் பசங்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும் சின்ன பொடினுங்களாகட்டும் கண்டபடி திட்டிட்டு போவானுங்க. கோவாவில் பண்ணாங்களே பொம்பளை எல்லாம் டிரைவரை பேசுறாங்க. இன்னமும் அவங்க தான் காரு ஓட்டுற மாதிரி. ஓட்டுறது காரு 1 லட்ச ரூபா காரு 1.5 லட்ச ரூபா காரு தான் இருக்கான். ஆனா நம்ம 40 லட்ச ரூபா வண்டி ஓட்டுறோம்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா நம்மள டிரைவருங்களை ஏழ்மையா நினைச்சு பேசுறாங்க. ஏன் சைட்ல நிறுத்த மாட்டியா, அங்க நிறுத்த மாட்டியா, இங்க நிறுத்த மாட்டியான்னு லேடிஸ் பேசுறான். ஒரு கிழவி, அந்த கிழவி 4 கேள்வி செத்து போயிருவா. அந்த கிழவி பேசுறான்னா பாத்தீங்களா? இல்லைங்க, அப்பா வந்தது பேசின ஆதங்கத்துல கடுப்பு கொட்டிட்டு இருக்காரு. யாருக்கா இருந்தாலும் கடுப்பாகும்ல. வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு வதக்குறாருங்க. இல்ல அவர் சொல்றது கரெக்டு தாங்க. என்னங்க தப்பு இருக்குது? நீங்க ஓட்டிட்டு வர தூக்கம் முடிச்சு ஓட்டுறோம், நேரம் அவங்ககிட்ட நேரம் சாப்பிட்றோம். எவ்வளோ அந்த தார் பையை மடிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா? சில பேர் சொல்லலாங்க நம்ம தான் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் வந்து செய்யும் போது தான் தெரியும் நம்ம தாங்கிறத விட நம்மளுடைய பேக் டிக்கி வழி என்னன்னு. நான் தான் சொல்றேன்ல மக்களே, கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்கப்பா. நம்ம ஓட்டுறது பங்கு பெட்ரோல் பங்கு போ, அவன் 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிப்பான். நம்ம 10,000 ரூபாய்க்கு 15,000 ரூபாய்க்கு அடிப்போம். சில டைம் 50,000 ரூபாய்க்கு அடிக்கிறோம். தொலையா 50,000 கொடுக்குறோம். அப்படி கொடுத்து அடிக்கிறோம். வந்து அவனுக்கு கார் அந்த பெட்ரோல் டேங்க திறந்து விட்டு, அவனுக்கு கார் கண்ணாடியை கறி விட்டு, யார் குடிச்சு விட்டு எல்லாம் பண்றானுங்க. நம்மளுக்கு எவனாச்சும் கண்ணாடி தொடச்சு விடுறானா? அதெல்லாம் தொடக்க வேணாம், அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். இல்ல இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா போதும்ல. அது கூட செய்ய மாட்டேங்கிறான். வண்டி இப்படி இருந்து இப்படி இருந்துங்கிறான். அவங்க ஆகாரி எப்படி விட்டாலும் பெட்ரோல் அடிச்சு போறான். அதான் பங்க்லயே, அதான் பங்க்காரங்களும் டிரைவருங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா மரியாதையில வந்ததெல்லாம் 1990 தாங்க டிரைவருடைய மரியாதை. அதுதான் கெத்தான மரியாதை. நானே அன்னைக்கே SSLC படித்தேன். ஆனா இன்னைக்கு வந்து டிரைவரா ஓடுறேன்னா இன்னும் ஒரு 2வது 3வது படிச்சுன்னா ஒரு ஏதோ ஒரு தொழிலுக்கு வேற தொழிலுக்கு போயிருக்கலாம். என் சூழலை சுச்சுவேஷன் கிளினரா வந்து டிரைவர் ஆகி ஓனர் ஆகி மறுபடியும் டிரைவர் தொழில் கேவலமா இல்லப்பா? கேவலமா சொல்லப்பா. அந்த விரும்பி கத்துக்கிட்ட தொழில் டிரைவர் தொழிலப்பா. இப்ப டிப்ளமோ படிச்ச நானும் இன்னைக்கு டிரைவரா தான் வந்து ஓடிட்டு இருக்கிறேன். சரியா? டிகிரி படிச்ச எத்தனையோ பேர் டிரைவரா ஓடுறாங்க. டபுள் டிகிரி படிச்சவங்களும் டிரைவரா ஓடுறாங்க. எல்லாரும் ஓடலாம். இந்த ஜாப புடிச்சு போய் சேரவங்களும் இருக்காங்க. சரிங்களா? 1990 படிச்சவன். அப்ப இல்ல நீங்க சொல்றீங்களா டிரைவர் தொழில் கேவலம் சொல்றீங்களா? அடுத்து நீங்க நினைக்கிறாங்கன்னு சொல்றான்பா. அவங்க நினைக்கிறாங்க, அது உண்மைதான். மத்தவங்க நினைக்கிறாங்க, உண்மைதான். மத்தவங்க நினைக்கிறாங்க, நாம அப்படி நினைக்கல. அதான் நான் 90லயே வந்து SSLC பாஸ் பண்ணுவேன். அன்னைக்கு படிப்புக்கு இன்னைக்கு படிப்புக்கு நீ சொன்னாலும் டிகிரி சொன்னாலும் எது சொன்னாலும் ஒரே படிப்பு தான் அன்னைக்கு. என்ன பண்றது? ஒரு அந்த காலத்துல ஒரு 10th படிச்சவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வந்து இன்னைக்கு வந்து அந்த டிகிரி படிச்சவங்களுக்கு கூட இல்லதான். உண்மைதான். எல்லாத்தையும் எப்படி சொல்ல முடியாது. அதுல இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதாவது என்ன மாதிரி ஒரு சில பேருக்கு அந்த அறிவு இருக்காதுங்க பெருசா. அந்த மாதிரிலாம் வந்து வண்டி ஓட்டுறது இதெல்லாம் வந்து ரொம்ப தப்புங்க. அதுக்காக இதை சொல்ல வந்ததே வந்து மெயினாக அதுக்காக தான். அந்த மாதிரி வந்து வண்டி ஓட்டுறது அந்த மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு. நாங்கள் ஒரு இடத்துல கீரை டவுன் பண்ண கிடையாது, ஒரு இடத்துல வந்து கீரை எக்ஸ்டெண்ட் பண்ண கிடையாது. பல இடம் சேஞ்ச் பண்ணி வரோம். அதாவது ஆக்சுவலி வந்து 20 கிலோமீட்டர், ஒரு 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் ஓட்டல, ஒரு 400 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர் இந்த மாதிரி நாங்கள் ஓட்டுறோம். எடுத்தா ஒரு 200 கிலோமீட்டர், 250 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் நாங்கள் ஒரு டீயே சாப்பிட்றோம். சரிங்களா? அப்படி இருக்கும் போது டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ டைமிங் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. காரு மாதிரி ஒன்றும் ரொம்ப வேகமாலாம் போகாதுங்க. மேட்டை கண்டா லாரி வந்து உட்காரும். ஏன்னா அது டன்னேஜ் வச்சு இழுத்துக்கிட்டு வருது. அது சின்ன லாரியோ பெரிய லாரியோ சின்ன வண்டியோ எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, கனரக வாகனம் அப்படின்னாவே முடிஞ்சுது. வெயிட் வச்சு எந்த வாகனம் வருதோ, அது ஆட்டோவாக இருந்தாலும் சரி, அந்த வாகனம் வந்து டக்குன்னு வந்து ஸ்லோ ஆயிரும் மேடை கண்டா. தயவு செய்து இதெல்லாம் ஒரு
பல பேருக்கு கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போங்க. நிறைய பேர் அதை புரிஞ்சிக்காத பண்ணுறாங்க. ஏதோ ஒரு நம்ம பல பேருக்கு சொன்னோம்னா அதில் ஒரு 2 பேரும் நல்லா கேட்க மாட்டாங்களா? ஆனால் அந்த 2 பேர் இன்னும் ஒரு 100 பேர்த்துட்டு சொல்லி அதில் ஒருத்தனை திருத்த மாட்டாங்களா? அந்த மாதிரி கணக்கு தான் நமக்கு. திருத்துறாங்க இல்லைங்க, ஆக்சிடென்ட் குறையும்ல. இங்கே பெருசாக நல்லவங்க கிட்ட யாரும் இல்லைங்க, சிம்பதிக்காகலாம் சொல்லலை, உண்மைதான். சிரமமாக இருக்குது, வண்டி ஓட்டுறதுக்கே சிரமமாக இருக்குது. அசால்ட்டாக திட்டுறாங்க, அசால்ட்டாக ஒருத்தவங்க பண்ணிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும். பட் பழகிருச்சு. பட் இருந்தாலும் சில இடத்துல டென்ஷன் ஆயிரும். எங்களுக்கும் ஒரு சில இடத்துல கண்ட்ரோல் மீறிடும்ல, பல டென்ஷன்லாம் வரும், அப்போ கண்ட்ரோல் மீறிடும். ஆனால் ஒரு சில இடத்துல கண்ட்ரோலாக இருப்போம், பெரும்பாலும் கண்ட்ரோலாக இருப்போம். ஒரு சில இடத்துல அது மீறிடும். ஆனால் எல்லா பங்குக்காரங்களையும் குறை சொல்ல முடியாது, எல்லா கார் டிரைவர்ஸையும் பைக் ரைடர்ஸையும் குறை சொல்ல முடியாது. உணர்றவங்களும் இருக்காங்க. இல்லை இது வந்து நான் வீடியோக்காக வந்து என் மேலே தப்பாக எல்லாம் சொல்லிடுவாங்க அப்படிங்கிறது சொல்ல, உண்மையாலுமே இருக்காங்க, அதுக்காக சொல்கிறேன். இப்போ உருளைக்கிழங்குங்களா? உருளைக்கிழங்கு சுண்டலா? பச்சை சுண்டல் அப்படியே கையில் காட்டுங்கப்பா. உருளைக்கிழங்கு பச்சை சுண்டலுங்க. ஊற போட்டிருக்கீங்க? ஊற போட்டிங்களாப்பா? சொல்லவே இல்லை. ஊற போட்டு தானே வாங்கணும். ஊற போட்டு வச்சாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக குழம்பு வச்சு சாப்பிடணும். அதான் அழுக்கு இருக்குமில்ல அதில், பச்சை சுண்டல்ல. சரி சரி. அதனால ஸோ அதனால வந்து கொஞ்சம் இந்த கார் ஓட்டுறவங்க பைக் ஓட்டுறவங்க புரிஞ்சு ஓட்டுங்க. அதே மாதிரி பஸ் டிரைவர்ஸ் நிறைய புரிஞ்சுக்கணும், லாரி டிரைவர்ஸை. நேற்று கரெக்டாக நேற்று அப்பா ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாருங்க. அப்போ ஓட்டிகிட்டு வரும்போது கரெக்டாக வந்து டிவைடர்கிட்ட வந்து உடுப்பிங்கிற இடத்துல வந்து அந்த டிவைடர்கிட்ட அப்பா வந்து கிராஸ் பண்ண முன்னாடி வந்துட்டாரு. அவங்களுக்கே தெரியும் லாரியை வந்து டக்குன்னு வளைச்சு நம்ம இது பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாதங்க, இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிறாங்க. லாரிலேயே வந்து ஒரே லென்த்தில் உள்ள லாரியும் சில லாரியும் வந்து நம்ம ஈஸியாக வளைச்சிடலாம், சில லாரி ஈஸியாக வளைக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஸ்டேரிங் ரொட்டேட் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? சில இதில் வந்து ஸ்டேரிங் ரொட்டேட் வந்து எக்ஸ்ட்ரா 1 ரொட்டேட் இருக்கும். அது இருக்கும் போது வீலோட இது வந்து பார்த்தீங்கன்னா டைகனலாக இல்லாமல் டக்குன்னு வந்து சேஃப் மாறிடும். அது நல்ல உள்வாங்கி வீல் வரும்போது வெளியே வீல் தள்ளும் போது வந்து வண்டி வந்து மஞ்சத்தூள் மறுபடியும் அதுதான் இது பண்ணிட்டோம்ல, கழுவி ஊத்திட்டோம்ல. சரி. அதே மாதிரி அந்த வீல் வந்து வெளியே வந்து நல்லா வெளியே வரும்போது தான் நமக்கு வந்து ஈஸியாக வந்து வண்டி கட் ஆகும். அந்த விஷயம் வந்து யாருக்கும் புரிய மாட்டேங்குது. ஒரே லென்த் உள்ள லாரியாக இருந்தாலுமே ஒருத்தர் கட் பண்ணுற மாதிரி இன்னொரு லாரி கட் பண்ணல அப்படின்னா அது டிரைவர் ஃபால்ட்டு கிடையாது. ஸோ மாடல் வேற ஒன்றும் இல்லை, அந்தந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்டேரிங் ரொட்டேட்டே கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆம்னி வேணாம், டவேராவும் சைலோவும் எடுத்துங்க. டவேரா வந்து சைலோவோட கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தி, சைலோ வந்து கொஞ்சம் லென்த்து கம்மி தான். ஆனால் ஒரு கட்டிங்கில் நீங்கள் டவேராவை டக்குன்னு ஒரே இதில் இழுத்துடலாம், ஆனால் சைலோவை இழுக்க முடியாது ஒரு சின்ன கட்டிங்கில். புரியுதுங்களா? ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் ஆட்டு காலிஃப்ளவர் போடுறது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது நான் கார் ஓட்டுறத சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து எல்லாமே கொஞ்சம் நீங்களும் நிறைய பேருக்கு இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரிலாம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுங்கள். கரெக்டாக அந்த பஸ்ஸுக்காரர் வந்து அப்பா வந்து அந்த டிவைடர்கிட்ட இதுக்கு உள்ளே வாங்க நிற்கிறாரு, அப்படியே வந்து ஏறி ரைட் சைடு நின்றுட்டாப்ல. ஸோ என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலி நல்ல போலீஸ்காரர் இருந்ததுனால புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லைன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் வந்துருக்கனால திட்டுவாங்க, அதே மாதிரி கேட்க போனால் அடிப்பாங்க. இந்த மாதிரி நடக்குங்க, சும்மாலாம் இல்லை. கீழே வந்துருச்சா மறுபடியும் கறி போட்டுச்சு. மறைச்சக்கு சின்னதாக இருக்கு இல்லையா, அதனால் காலிஃப்ளவர் கொஞ்சம் இதாக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம். ஸோ டிரைவர்ஸோட எஃபர்ட்ஸையும் லைஃப்ஸையும் புரிஞ்சுக்கோங்க. எல்லா ஜாப்லேயும் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு டான்ஸ் மாஸ்டராக எவ்வளோ எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன். அது அந்த பாதையில் போகும்போது சொல்லுவேன். இப்போ இந்த பாதையில் இருக்கும்போது இதனுடைய கஷ்டங்களை நான் சொல்கிறேன், அனுபவித்து சொல்கிறேன். 1 நாள் 2 நாள் வாழ்க்கை இல்லைங்க. அப்போ நான் லாரி ஓட்ட ஆரம்பித்து என்னப்பா நான் முழுசாக வந்து 10th படிக்கும் போது கற்றுக் கொடுத்தீங்க. ஆனால் ஒரு 21 வயசில் ஓட்ட ஆரம்பிச்சுனாப்பா. சர்வீஸே 8 வருஷம் ஆகுதுப்பா. ஓ, என் ஏஜ் கணக்கு வந்துருச்சு. ஏஜ் கணக்கு வந்துச்சுல, இப்பயும் நான் கற்றுக் கொடுக்கணும்ல தம்பிக்கு உனக்கும். நான் டிரைவிங் தொட்டு 8 வருஷம் ஆயிடுச்சு. அவருக்கு அந்த டான்ஸ் வந்து கை கொடுக்காதனால மறுபடியும் டிரைவராக வந்து ஓடுறாரு. இதுலையாவது முயற்சி பண்ணுவோம், மறுபடியும் ஏதோ ஒரு லைஃபு உங்களால்
ஒரு லைஃப் வந்து வந்துச்சுன்னா மறுபடியும் மீண்டும் அதே தொழில் அதே இதுக்கே போயிடலாம், டான்ஸ் மாஸ்டராகவே போயிடலாம் அப்படின்னு அவங்க வந்து மறுபடியும் கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் நீங்க உறவுகளை கொஞ்சம் கஷ்டப்பட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, தயவு செய்து சொல்றோம். அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அது என்னதுப்பா? மிளகா பொடி, அப்புறம் சாம்பார் பொடி போட்டீங்க, அப்புறம் அடுத்து கறி மசாலா போடுறாரு. ஸோ எல்லா மசாலாவும் ஆட் பண்றாருங்க. அப்போ பூண்டு இதெல்லாம் இடிக்க தேவையில்லை இருக்கு, இதெல்லாம் தேவையில்லை. பார்த்துப்பாப்பா, மிளகு சிலிப்பு வச்சு டோர் வேற ஓப்பன்ல இருக்கு. அதனாலப்பா எல்லாம் உறவுகள்லாம் பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பண்ணுவாங்கப்பா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே நமக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல தான் நம்ம இப்போ டக்குன்னு நம்ம வீடியோ எடுக்கிறோம். ரைட்டு தான்ப்பா, இல்லைன்னு சொல்ல இல்லைப்பா, இது வரைக்கும் நமக்கு பண்ணுறவங்களே சந்தோஷம்ப்பா, நமக்கு திருப்திப்பா. அதெல்லாம் ஒரு மன ஆறுதலாக இருக்குது. பட் இவங்க போதும்பா, நம்மளை இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, சத்தியமே எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் டான்ஸ் ஆடி வீடியோ போடும்போது கூட ஒவ்வொருத்தையும் சொல்லுவேங்க, இது டான்ஸ் வீடியோ. அதனுடைய பேர் வந்து காரா என்டர்டைன்மெண்ட் அடிச்சிங்கன்னா யூடியூப் சேனலுங்க. அந்த சேனலில் வரும் பாருங்க, பின்னாடி குடுமி வச்சுருப்பேன். இப்போ பார்த்தா தெரியுங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள், இல்லாட்டி நம்ம அன்புக்கு அடிமை சேனலையே ஃபாலோ பண்ணுங்க. மசாலாலாம் போட்டீங்கப்பா, தண்ணியாப்பா, தண்ணி ஊற்றிட்டோம்னா அது வெந்துச்சுன்னா எடுத்துடலாம் குழம்பு இறக்கி. ஆனால் காலிஃப்ளவர் கடிக்கும் போது ஒரு கறி ஃபீல் வரும்ல. காலிஃப்ளவரும் அந்த பரங்கிக்கான்னு சொல்லுவாங்களா, பூசணிக்காய், அந்த இந்த பெருமாள் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தோம்னா பூசணிக்காயின்னு சொல்லுவாங்க, பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க. அந்த இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ல. அப்போ அதை பச்சையாக திங்களா, நீங்கள் தின்றீங்களா? நீர் பூசணிக்காய் இருக்கட்டும், அந்த பூசணிக்காய் இருக்கட்டும், நான் பச்சையாக சாப்பிடுவேன். அது நல்லா இருக்கும்பா, சாப்பிடலாம். ஆக்சுவலி பூசணிக்காய் விதையை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மேரேஜ் ஆனவங்களுக்கு, புதுசாக மேரேஜ் ஆக போகிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அதனால வந்து ஃபுட் ஐட்டத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க. நமக்கு எல்லா விதத்துலையும் வந்து நம்ம சாப்பிட்ற உணவில் ஃப்ளவர் ஐட்டமாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், வெஜிடபிள் ஐட்டமாக இருக்கட்டும், தண்ணி கொஞ்சம் பத்தலைங்களா, இந்த மாதிரி எந்த ஐட்டமாக இருந்தாலும் ஓகேங்களா, அதுக்கு உண்டான சத்துக்கள் வந்து நம்ம உடம்புக்கு போகும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. எந்த ஒரு ஃபுட் மெட்டீரியலில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஆக்சுவலி அதுக்குன்னு ஜூஸ் குடிக்க வேணாம், அது குடிக்க வேணாம், இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ சொன்னால் குடிக்க வேண்டாம்னு சொல்லலை, அதிகமாக பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறேன். அது குடிக்காமே இருக்க முடியாதுங்க, சாப்பிடாமே இருக்க முடியாது. சரிங்களா? அதிகமாக பண்ணி நம்ம உடம்பு நம்மளே எடுத்துக்க வேண்டாமே. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அப்படி இருக்கும் போது விஷம் அளவுக்கு மீறும் போது என்ன ஆகும்? சரி மக்களே, அப்படியே கொதிஞ்சதுக்கப்புறம் அப்படியே எடுப்போம். அடுத்து சாப்பாடு வைப்போம். தலைவர் அரிசி கழுவ தயாராகிட்டாரு. தகப்பனார் அரிசி கழுவிடுவார், கழுவிட்டு சாப்பாடு வைப்பார். ஏன்னா நீ ஒரு வேலையை செய்ய மாட்டேடா அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. விஷயம் என்னன்னா, வீடியோ எடுக்கணும். அப்பா இப்போ இன்ட்ரெஸ்டாக ஃபுல்லாக இறங்கிட்டாரு வீடியோவில். சரிங்களா? கொடுக்குற சப்போர்ட் தான்ப்பா. மேலுமே செம்ம இன்ட்ரெஸ்டாக இப்போலாம் பண்ணிட்டு இருக்காருங்க. ஸ்டார்டிங் பண்ணும்போது கூட அவருக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக ஆர்வம் காட்டல. கண்டிப்பாக நீங்கள் அவருக்கு பண்ணுற கமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வருதோ இல்லையா, எனக்கு அது முக்கியம் கிடையாது. எங்கள் அப்பனுக்கு வருது, எனக்கு அது போதும். அது இவருக்கு பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பாவை ஹீரோனா எங்கள் அப்பாவை ஹீரோவாக இருக்கட்டும். எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. என் தம்பி ஹீரோனா என் தம்பி ஹீரோவாக இருக்கட்டும். என் ஃப்ரெண்டு எவனா ஹீரோனா அவன் ஹீரோவாக இருக்கட்டும். நம்ம சாதாரண மனுஷனாக இருந்தால் போதுங்க. சக மனுஷனாக இருக்கும்போது சுகமாக இருக்குங்க லைஃப். ஸோ உறவுகளை முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த நான் சொன்ன வண்டியெல்லாம் ஓட்டுறவுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு. ஏன்னா இது ரொம்ப நாளாக இதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் வீடியோவில். அது டேரெக்டாக எங்கெங்க என் மூஞ்ச காட்டெலாம் சொன்னாலும் வியூஸ்லாம் போக மாட்டேங்குது. சரிங்களா? அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி டைமில் உங்ககிட்ட அப்படியே வந்து சமைச்சிக்கிட்டு சமையலையும் காட்டிக்கிட்டு ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனையும் சொல்லிட்டேன். அதே மாதிரி புதுசாக வண்டி ஓட்டி கற்றுக்கிட்டவங்களுக்குலாம் சொல்கிறேன், கொஞ்சம் நீங்கள் நல்லா ட்ரைனிங் ஆகிற வரைக்கும் ஒருத்தர் ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. பட் ஆனால் அதை நீங்கள் மைண்டில் பெருசாக எடுத்துக்க வேணாம். ஆனால் நீங்கள் நல்லா ட்ரைனிங் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும்.
அந்த கண்ட்ரோல் ஃபுல்லாக உங்களுக்கு வரும்போது என்ன சொல்கிறது, மூளை சொல்கிறத காலுகை தானாக செஞ்சிடும் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும். அப்பா நான் சொல்கிறதா சரியா தப்பாப்பா? கரெக்டுப்பா. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஆள், தப்புனாலும் தப்புன்னு சொல்லுங்கள், அதெல்லாம் பிரச்சனை, நான் திருத்திக்குவேன். நான் அதாவது நீ சொல்றதுல எல்லாமே கரெக்டா இருக்கு, தப்புன்னா கரெக்டா நானே சொல்லுவேன். இப்படி இல்லப்பா அப்படி சொல்லக்கூடாது, இப்படிதான் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். கரெக்டா பேசுறேன், கரெக்டா இருக்கு. ஸ்டைல்லாம் பண்றாரா அவர்? அப்படிதாங்க, அது ஸ்டைல்னு அவர் நினைச்சு பண்ணல, அதெல்லாம் வந்து யதார்த்தமா அவருடைய ஆக்டிவிட்டி. யதார்த்தமா இல்லப்பா, யாருமே குக்கர்ல சாப்பாடு செய்யும் போது இந்த ரப்பரை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தி செஞ்சா. ஆமாப்பா, அதை யாரும் சரியா பண்ண மாட்டேங்கிறாங்க. விரிவுபடுத்தி செஞ்சா குக்கர்ல அந்த விசில் வரும்போது வெடிக்காது. இல்ல லூஸ்ல விட்டாங்கன்னா வெடிச்சிடும், இல்லைன்னா தண்ணி இறங்கும். அதனாலதான் அந்த குக்கரை வந்து அந்த இதை வந்து வாசரை வந்து விரிச்சு விட்டு போடுறது. சரிங்க சரி போடுறது. அதே மாதிரி குக்கர் அப்படி மூடும் போது நல்லா டைட்டா மூடிட்டாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஆமா, செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் விசில் வந்து நல்லா போடுறீங்களாங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. கொதி வந்துருச்சு. நேரம் ஆயிடுச்சு. வந்துருச்சுங்களா? ஓகே சரிப்பா, இறக்க போறீங்களா? இறக்கிடுங்க. சாப்பாடு சாப்பாடு சரிப்பா. காலிஃப்ளவர் குழம்பு குக்கர் வச்சாச்சு. அடுத்து சாப்பாடு ரெடி ஆயிரும். சாப்பாடு ரெடி ஆனோடனே சாப்பிட்டுட்டு டீசல் அடிச்சுட்டு ஜூட் விடுறதா வேலை. கேரளா போக வேண்டியதான். கேரளா போயிட்டு இருக்கோம். கண்ணூர். ஏப்பா? கண்ணூர். கேஸ் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேளு. இப்ப சாப்பாடு ஆயிருமா? அதுதான் எனக்கு டவுட்டா இருக்குது. ஏன்னு கேளு, அது எரியும்போது ப்ளூ கலர்ல எரியும். கேஸ் இருந்துச்சுன்னா ரெட் வந்துச்சுன்னா வரக்கூடாது, ப்ளூ கலர்ல எரியும். ஐயோ, சாப்பாடு மிஸ் ஆயிடுச்சுன்னா பரவாயில்லையே. சரி பாப்போம். எங்கங்க கேஸ் பங்கே வர்ற வழி வரைக்கும் எங்கேயுமே பார்க்க முடிய மாட்டேங்குது. கேஸ் பண்றது கூட பிடிச்சிக்கலாம். ஏதோ ஒரு 2 காசு இருக்க தகுந்த மாதிரி ஏதாவது 2 கிலோ 3 கிலோ பிடிச்சிக்கலாம்ல. போதுமே. அதை வச்சு நம்ம திருப்பி ஹைதராபாத் போயிட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் நம்ம அதுக்கே போதுமே. 2 கிலோ. அதுக்கப்புறம் அடுத்த ட்ரிப் ஏறும்போது நம்ம வந்து நம்ம ஊர்ல பிடிச்சிட்டு வந்துடுமா? நம்ம இதுல ஆண்டூர் கேட்ல ஆண்டூர் கேட்ல பிடிக்கலாம். எஸ், அந்த நம்ம வண்டி சிலிண்டருக்குலாம் அவங்க தான் பிடிப்பாங்க, அங்க பிடிக்கலாம். அதுவே 125 ரூபா வந்துச்சுப்பா ஒரு கிலோவாப்பா? ஒரு கிலோ கேஸ் 125 ரூபாயா? ரேட் அதிகம். நம்ம சிலிண்டர் எவ்வளவு பிடிக்கும்பா? நம்மளுக்கு 8 கிலோ பிடிக்கும். 8 கிலோ பிடிக்கும். 8 கிலோ வந்து நம்ம எப்படி 1 மந்த் 1.5 மாசம் யூஸ் பண்ணிடலாமா? ஒரு 1.5 மாசம் வந்துடும். 1.5 மாசம். 2 பேர் தானே சமைக்கிறாங்க, அதனால வந்துடும். இப்போ அடுத்த டைம் வந்து சக்கரை வாங்கி வச்சுக்கலாம்பா. ஏன்னா வந்து டக்குன்னு வந்து ஆமாப்பா, குளிர் அதிகமா இருக்குது. ஆமா, பிளாக் டீ வச்சு குடிச்சிக்கலாம். ஆமா, நீங்களாம் டீ குடிக்கிறதுக்கு இல்லாத அவதி போட்டுட்டு இருந்தேன். டீயே நல்லா இருக்க மாட்டேங்குதுப்பா. நம்ம ஊர்ல குடிக்கிற மாதிரி வர மாட்டேங்குதுப்பா. தண்ணி ஊத்தி நம்ம ஊர்லயும் பெரும்பாலான கடைகள்ல பேக்கரிகள்லயும் கேவலமா தான் இருக்கும். ஆனா ஒரு சில இடத்துல எல்லாம் நம்ம ஊர்ல நல்லா இருக்கும்ல. நம்ம வீட்டு டீ எல்லாம் எப்படி இருக்கும்? வீட்டுல வைக்கிற டீ எல்லாம் எப்படி இருக்கும்? அது லட்சுமி பெருமா வைக்கிற டீ எல்லாம் செம்மையா இருக்கும். அதாவது தூளும் நல்லா லெவல் கரெக்டா இருக்கும். எல்லாமே கரெக்டா இருக்கும். கரெக்டா வைக்கிறாங்க. கடமைக்கு வைக்கிறானுங்க, காசு வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வைக்கிறானுங்க. அது நேத்து வந்து ஒரு இடத்துல டீ குடிச்சோம் பாத்தீங்களா? ஆமா, நைட்டு அந்த 2:30 மணிக்கு. ஆமாப்பா, ஐயோ சாமி, நீ அப்பயே சொல்லி நினைச்சேன். சொல்லல, ஆனா நானே சொல்லலாம்னு நினைச்சேன். அந்த வந்து நின்று உட்காந்து போலீஸ்கார வந்த போது எனக்கு அந்த அது அப்படியே மறந்துடுச்சு. இல்ல அப்பயே உனக்கு 2:30 மணிக்கே சொல்லலாம்னு நினைச்சேன். ஏங்க இந்த டீ நல்லா இருந்துச்சா, ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லலான்னு தான் பார்த்தேன். என்ன பண்றது, அந்த டீயே 15 ரூபாப்பா. அதான் 15 ரூபா அந்த டீ. நம்ம ஊர்ல இப்ப டீ 12 ரூபா ஏத்திட்டானே. 12 ரூபா ஏத்திட்டாலே நல்லா ஓரளவுக்கு சித்தேச்சு டீயே பரவாயில்ல. சித்தேசன் அதை பார்த்தாருன்னு வச்சுக்க.
அதான் இங்க போடுற டீ ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் போடுற டீ சித்தேஜ் டீ எவ்வளவோ பரவாயில்ல. 10 ரூபாய்க்கு போட்டு கொடுக்குறாப்படி 3 பேர் குடிக்கலாம். 3 டம்ளர் ஊத்தி குடிக்கலாம். இதான் ஒரு டீயோ 15 ரூபா. அப்புறம் 3 பேர் குடிச்சா 45 ரூபா வச்சுல, அங்க 35 ரூபா மீதி ஆகுது இல்ல. அப்ப இதுல ஏதோ எக்ஸ்டெண்ட் பண்ணு சொன்னீங்க, என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இதுல? இல்ல இதெல்லாம் இது பண்ணிச்சு. இல்லப்பா இன்னும் ஏதோ சொன்னீங்களே அப்பா, முட்டையை பத்தி சொன்னீங்களப்பா. சரி இதுல இன்னும் 2, அதாவது இப்படி குழம்பு இறக்கறதுக்கு முன்னாடி முட்டை 2 உடைச்சு ஊத்தி இருந்தோம்னா இன்னும் குழம்பு டேஸ்டா இருக்கும். இன்னும் ஒரு ரூபா சேர்த்து சாப்பிடலாம். நமக்கு நீங்க போன இடத்துல முட்டை கிடைக்கல. முட்டை கிடைச்சிருந்தா வாங்கிட்டு வந்திருப்பேன். 2 முட்டை இல்லைன்னா ஒரு 8 14 வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஆனா முட்டை கிடைக்கல. ஆனா முட்டையை மட்டும் 2 முட்டையை அப்படியே உடைச்சு ஊத்தணும். உடைச்சு ஊத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்தா குழம்பு இன்னும் டேஸ்டா இருக்கும். சரி அடுத்த டைம் பாத்துக்கலாம். அப்படியே மக்களே, குக்கர் விசில் வந்துன்னா சாப்பிடுவோம். உறவுகளே உங்கள் அன்புக்கு நாங்கள் அடிமை, எங்கள் உறவுகளே அப்படின்னு சொல்லி பழகு. சரிப்பா. அதாவது உங்கள் அன்புக்கு நாங்கள் அடிமை உறவுகளே. எங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. ஆள் கொடுக்கணும், பெல் பட்டன்ல ஆள் கொடுங்க. கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. நாங்களே மீண்டும் இந்த மாதிரி வீடியோ கொஞ்சம் போட்டுட்டு இருக்கிறோம். பாக்கிற தாய்மார்கள் பாக்குறத தாய்மார்களை அத்தனை பேரும் இது எப்படி செய்யறாங்கிறத பாரு. ஜென்ஸ் செய்யறது வேற, லேடிஸ் செய்யறது வேற. இருந்தாலும் எங்களை உண்டானதை நாங்க இந்த அளவுக்கு டேஸ்டா செஞ்சு சாப்பிட்றோம் வண்டியில. அதான் எந்த ஒரு குறையும் இல்லை. இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சு பார்த்து கணவன்மாருக்கு பிள்ளைமார்களுக்கு ஊற்றி சாப்பிட வைங்க. நல்லா டேஸ்டா இருக்கும். முட்டை வந்து அதாவது இந்த காலிஃப்ளவர்ல வந்து 2 முட்டை உடைச்சு ஊற்றிங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். அதான் எங்களோட இது குறை. முட்டை இல்லாத குறை ஒண்ணு. எங்களுக்கு அது பிடிக்கும். பிடிக்காதவங்களுக்கு வேண்டாம். பிடிக்காதவங்க இந்த மாதிரி மட்டுமே சமைச்சு சாப்பிடுங்க. பிடிச்சவங்க முட்டை ஊற்றி சாப்பிடுங்க. நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும். என்னாச்சுன்னே தெரியலீங்க. அடுப்பு ரொம்ப கம்மியாக எரியுது. ஸ்டவ்வும் விசிலும் வர மாட்டேங்குது. விசில்ல இது குக்கர்ல பிரச்சனையா இல்லை ஸ்டவ்ல பிரச்சனையான்னு தெரியல. கேஸ் இல்லை. ஆனால் மெயினாக கேஸ் இல்லை. வருதுங்களா? கரெக்டா வருது. ஐயோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. அடிச்சிரு. வந்துரு. அப்போஸ் வேகலின்னு வச்சுங்க. இதே போதுங்கிறீங்களா? ஸோ ஸ்லோவாக எரியுறது தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். கேஸ் கம்மியாக தான் பிரச்சனை. எல்லா ஹோட்டலு இதுக்கு பார்த்தியா, எல்லா ஹோட்டலையும் எல்லாமே ஃபுல்லாக வரும். கடவுள் புனிதல் நாளைக்கு எங்கேயாவது கேஸ் பங்க் கிடைச்சிருச்சுன்னா பரவாயில்லப்பா. ஆமாம் கண்ணு. கேஸ் பிடிச்சா ஒன்று இல்லைன்னா அப்புறம் இன்னைக்கு விசில் தொடையில் தெரிக்கல. ஏன்னா என்ன வயிற்றுல தெரிச்சிச்சுல, அதனால. ரெண்டாவது விசில் வருது. பசி வேறு எடுத்துக்கிச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி, குழம்பு ரெடி. இப்போ சாப்பிட வேண்டியதான் வேலை. சாப்பிடலாமாப்பா? நீங்க எதுல சிப்பா சாப்பிட்றீங்க? சின்ன தட்டில சாப்பிட்றீங்களா? அப்பா தயவுசெய்து தட்டு நல்ல தட்டா வாங்கணும். சரிட்டு இங்கப்பா நம்ம அங்கே போனால் அந்த சைடு போனால் வாங்கிக்கலாம். இந்த செட்டில் இந்த சைடு அதெல்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது வேற. காலிஃப்ளவர். இது தமிழ் என்ன பேரு? தமிழ்ல தான் காலிஃப்ளவர். எப்பா ஃப்ளவர் இருக்குது தமிழா?
இங்கிலீஷ் வார்த்தையா இல்லையாப்பா. இப்போ சுடுது. பார்த்துப்பா. அவ்வளோதான் உடச்சி. சாப்பாடு வந்துருச்சு. பரவாயில்ல வந்துருச்சு. நாளைக்கு மறக்காம கேஸ் பிடிச்சாதான் நம்ம பூவா உண்ட முடியும். ஏன்னா ஒன்றும் பண்ணுது இல்லாட்டி நம்ம சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதான் போகிறோம். அப்படின்னு இல்லை, கடையில் தான் சாப்பிட்டோம், காசு தான் செலவு. இந்த மாதிரி சமைச்சா திருப்தி இருக்காதுல்லப்பா என்னதான் கடையில் சாப்பிட்டாலும். கேரளாவிலாம் ரேட் அதிகம். பண்ணு. நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. அம்மா வச்சு டேஸ்ட் ஓரளவுக்கு வந்திருக்கு. வந்துச்சா? நல்லா இருக்குது. காலிஃப்ளவர் சாப்பிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஆனா முட்டை ஒன்று 2 ஊற்றி இருக்கோம்னு வச்சுக்க, இன்னும் டேஸ்ட் அப்படியே. விடுங்கப்பா விடுங்கப்பா, டெம்ட் ஆகாதீங்க ரொம்ப. நல்ல டேஸ்டா இருந்திருக்கோம். சரி ரைட், அடுத்த டைம் பாத்துக்கலாம். சரி ரைட் வா. உறவுகளுக்கு நான் நன்றி சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிப்போம். வண்டி எடுக்கலாங்களா? சாப்பிட்டு சரி ஓகே பாய். நன்றி நன்றி உறவுகளே, மிக்க நன்றி. அன்புக்கு அடிமை சேனல் நம் உறவுகள் கையில் தான் இருக்கு. ரொம்ப நன்றி உறவுகளே.